மூலமாகத்தான் எங்களுக்கு அவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கணும் என்றதையும் நாங்க உறுதியா எடுக்கிறோம். ஏன்னா பரீட்சை மூலமாக இதுல நன்மை அடைகிறாங்கன்னு சொன்னா பாஸ் அவுட் ஆன ஆட்களுக்கு இலகுவா வேலை கிடைச்சிட்டு போயிடும் அவங்க அந்த பாஸ் பண்றதுக்கு மூடாக. அப்ப பழைய அதாவது 2002 இருந்து 2012க்கு பிறகு இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிகவும் குறைவா இருக்குது. ஆகவே இந்த பரீட்சைன்றதை இல்லாம பண்ணி நேர்முக பரீட்சை மூலமாகவோ இல்லாட்டி வேற ஏதாவது வியூ மூலமாகவோ அவங்க எங்களை தெரிவு செய்யணும், எங்களை எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும். அதனாலதான் நாங்க இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து நாங்க இருக்கிறோம். இந்த கிழக்கு மாகாண பட்டதாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிற நாங்க காரணம் எல்லாருக்குமே எங்களுக்கு வேலை தரணும். அந்த வேலை எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை. நாங்க அந்த உறுதியோட தான் இப்ப வரைக்கும் இந்த 4வது நாளா நாங்க இருக்கிறோம் இந்த இடத்துல. இங்க எந்த பாகுபாடும் இல்லாம முஸ்லிமோ தமிழோ நாங்க வேறுபாடு இல்லாம தான் எல்லாரும் எங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டு இருக்கிறோம். நலன் விரும்பிகள் எங்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த 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 மாதிரி கஷ்டமான சூழ்நிலை மழைன்னு பார்க்காம வெயிலட்டு பார்க்காம சின்ன பிள்ளைகளை தூக்கி கொண்டு நாங்க இங்க போராட்டத்துல கலந்து கொள்றோம். நாங்க உங்கள்கிட்ட வினயமா கேட்கறது இந்த பரீட்சைங்கிற ஒரு விஷயத்தை இல்லாம பண்ணி எங்களை எல்லாருக்குமே வேலை கிடைக்க செய்யணும். ஏன்னா அரசாங்கம் சொல்லி இருக்குது நிறைய வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. நாங்க இருக்கிற பட்டதாரிகளை விட கூடுதலான வேலை வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா ஏன் எங்க கருத்துல கொள்றாங்க இல்ல? ஏன் இந்த 4 நாளை நாங்க இவ்வளவு நாளும் கதைக்கிறோம், வார ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இருக்குது நாங்க கதைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ஒரு விஷயத்த அவங்க முடிவெடுக்காம இருக்காங்க. நாங்க கேட்கறது இப்ப 5வது நாளா மாறுறதும் இனி கொண்டு போறதும் இது நீடிக்கிறதும் ஒவ்வொருத்தரும் சொல்ற கதையில தான் இருக்குது. நாங்க அந்த உங்களுக்கு சரியான ஆணித்தரமான ஒரு பதில் வரும் வரைக்கும் நாங்க இந்த இடத்துல தான் இருப்போம். நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது இதைத்தான், நீங்க அதைத்தான் அவங்களுக்கும் வலியுறுத்தி எங்களுக்காக பேசணும்ன்றதைத்தான் நாங்க எடுத்து கேட்டுக்கொள்றது. அது சம்பந்தமா சிறுபான்மை சார்பாக எங்களுக்கு இருக்கிற கட்சிகள் நீங்க தான் எங்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரணும். என்னன்னு சொன்னா ஊடகங்களுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை வெளியிடணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள் சார்பாக நீங்க சொல்றது ஊடகத்துக்கு தெளிவா வெளியே வரும். எங்களுடைய கோரிக்கைகள் இதுதான், நாங்க போராடுடைய நோக்கம் இதுதான். நாங்க 2012ஆம் ஆண்டு தொடக்கம் 2017 வரைக்கும் பட்டம் முடித்த அநேக பட்டதாரிகள் வேலை இல்லாம இருக்கிறோம். போட்டி பரீட்சை என்ற ஒரு போர்வையில போலி பரீட்சைகள் வைக்கப்படுது. அண்மையில கூட அந்த போட்டி பரீட்சை சொல்லி வைக்கப்பட்டு அதுல சொன்னாங்க பேப்பர் அவுட் ஆயிட்டு சொல்லி. அந்த பேப்பர் அவுட் ஆனது அவர்களுக்குள்ளாலதான் அவுட் ஆனது. அதாவது நாங்க கருதுகிறோம் அவர்களுக்கு சார்பானதுகளை அங்க அரச பணியில உள்வாங்கிறதுக்காக அவர்கள் போடுகிற ஒரு நாடகம் என்று நாங்க கருதுகிறோம். இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். அதே நேரம் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்கின்ற ஒரு கலைப்பிரிவில் பட்டம் முடித்த அநேகருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலை இருக்குது என்று சொன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கலாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய பிரச்சனையையும் கொண்டு வரணும். அதே நேரம் எங்களுடைய தொடர்ந்து இந்த சத்தியாகிரக போராட்டம் அடுத்ததா உண்ணாவிரதமா மாறப்போகுது. நாங்க எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம சாகுறோமோ அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்த அரசோ அல்லது எங்கள் சார்பாக இருக்கிற கட்சிகளோ இடம் கொடுக்காம நீங்க எங்களுக்காக மாகாண சபையிலும் சரி பார்லமெண்டத்திலும் சரி எங்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணும். அதுதான் நாங்க உங்கள்கிட்ட கேட்கிற